வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ டூட். பிரதீப் ரங்கநாதன், மமிதா, அப்புறம் சரத்குமார், ரோஹிணி நடிச்சு கீர்த்தீஸ்வரன் இயக்கத்துல சாய் அபயங்கர் மியூசிக்ல இன்னைக்கு தாங்க படம் வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க யூஎஸ்ஏல பார்த்துட்டு வந்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னா லவ் டுடே டிராகன், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். ஏன்னா எனக்கு ரெண்டு படமுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து லவ் சப்ஜெக்ட்டுங்க, ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட்டு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். அதாவது அவரோட அந்த எப்படி வந்து ஜான்ரா அவர் இப்படி சூஸ் பண்ணுறாருன்னே தெரில. இதுவும் லவ் சப்ஜெக்ட்டுன்னு நினச்சி போனானாக்கா அது வந்து அந்த லவ் சப்ஜெக்ட்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமான கதைக்களம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதில் முதல் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான். சான்ஸே இல்லாமல் ஆக்டிங், கைண்ட் ஆஃப் கொஞ்சம் தனுஷோட சாயல் வந்திருந்தா கூட அவ்வளோ அழகாக நடிப்பு. அந்த சின்ன அந்த க்யூட்டாக அந்த இதுவாகட்டும், காமெடி நல்லா வருது. அதே மாதிரி அப்செட் ஆகிற சமயத்தில் அப்செட் ஆகுறாரு. அதே மாதிரி ஒரு மாதிரி சேட் ஃபேஸும் அவருக்கு நல்லா பொருந்தி இருக்கு. அந்த லவ் டிசப்பாயின்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த நான் கதை குளம்லாம் ரொம்ப சொல்லலைங்க, ஏன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும் படம் பார்க்கறதுல. நம்ம படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ அவரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த சோகமாக இருக்கிற காட்சியாகட்டும், சந்தோஷமாக இருக்கிற காட்சியாகட்டும், பட்டே கிளப்பியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இது அவருக்கு வந்து ஹேட்ரிக் வெற்றின்னு சொல்லலாம். லவ் டுடே, டிராகன் அண்ட் டூட் மூணுமே ஹேட்ரிக் வெற்றி. உனக்கு ஏதாவது பிரதீப் ரங்கநாதன் பற்றி பேசணுமா ரோஹிதா? Yeah, he did really good in the movie. எல்லாமே பண்ணியிருந்தார். காமெடி டைமிங், அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருந்தது. So I think like I said before, in the upcoming actors, I think he'll be one of the biggest in the future. கட்டாயம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது. அதாவது கரெக்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கரெக்டாக ஒவ்வொன்றும் நிறைய எங்கள் ஹவுஸ் ஃபுல்லுங்க தேட்ரு, ஒரு சீட்டு இல்லை, பயங்கர ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பயங்கர சிரிக்க வேண்டிய, ஏன்னா இது வந்து லவ் சப்ஜெக்ட் அண்ட் ஒரு மாதிரி காமெடி அண்ட் சீரியஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ரொம்ப எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படம் வந்துட்டு அடுத்த ஒரு பிளஸ் வந்துட்டு மமிதா. அவங்க வந்து எந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்? பிரேமலு. நான் அந்த படம் பார்க்கல. ரொம்ப நல்லா ஆக்டிங் வருது அவங்களுக்கு. அவங்க அப்படியே வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டரில். அந்த இவருக்கு லவ்வராக இருக்கிறதாகட்டும் சரி, அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இதுக்கு போவாங்க, அந்த ஆக்டிங்கும் சரி ரொம்ப சூப்பராக. அந்த ஒரு மாதிரி பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு மமிதாவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அந்த ஒரு சோகத்தை வந்து அப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சான்ஸே இல்லை. நல்லா, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச அடுத்த ஒரு வரவுன்னு வச்சுக்கோங்க. விஜய் கூட நடிக்கிறாங்க. என்ன படம்? டாக்டரா, ஜனநாயகன். ஓ, ஜனநாயகத்தில் நடிக்கிறாங்களா? The daughter to விஜய். ஓகே. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும், சரத்குமார். ஓ மை காட், சரத்குமாரை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பிரில்லியன்ட் ஆக்டிங், வேற லெவல். அதாவது அப்பாவா, தாத்தாவா, ஒரு மாமனாரா, பாலிட்டிஷியனா, அதுக்கப்புறம் ஒரு வில்லனா மிரட்டி இருக்காரு. எல்லா கேரக்டருக்குமே பொருந்துறாருங்க மனுஷன். எப்படி நடிக்கிறாருன்னே தெரில. சரத்குமார், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில். நீங்கள் வந்து எப்படி பிரதீப் ரங்கநாதன் வந்து அப்படி தூக்கி நிறுத்துறாரோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் வந்து படத்தை தூக்கி நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கீங்க. அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் கரெக்டாக பொருந்துறீங்க. ஒரு பாசமான அப்பானா அப்பா, தாத்தானா தாத்தா, பாலிட்டிஷியன் அப்படி இருக்கீங்க. நீங்கள் வில்லன்னு செம்ம சூப்பராக நடிச்சிருக்கீங்க. நீங்கள் சரத்குமாரை பற்றி ஏதாவது சொல்லுவார் தான்? சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு பொறுத்த மாதிரி நடிச்சிருந்தாரு. I think this is the first time I'm actually seeing him act like this well. இல்லை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப இல்லை, காமெடியும் இருந்து அதே சமயத்தில் வில்லத்தனமாகவும் நடிக்கணும். அவரோட அந்த பழைய படம்லாம் பார்க்கல ரோஹிதா, அவ்வளோ நல்லா நடிப்பார் தெரியுமா. அவர் வந்து சான்ஸே இல்லை. அந்த சூரியன்லாம் ஒரு படத்துலலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார்.
அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வேற கேரக்டரில் பரிணாமத்தில் பார்க்குறோம். இதை தவிர ரோஹிணி அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த இந்த படம் வந்து என்னென்ன பேசுதுன்னா, ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசுது. ஆணவ படுகொலையை பற்றி பேசுதுங்க. ரொம்ப அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதை பற்றி பேசியிருக்கு. அதே மாதிரி சென்னையில் டாக் இஷ்யூவை பற்றியும் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. டாக்ஸ் நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு செகண்டில் டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி லாஸ்ட்டில் வந்து அவருக்கு ஒரு டயலாக் கூட பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவார். லாஸ்ட்டாக வந்துட்டு, உங்கள் ஆணவத்துக்கு ஏன்டா எல்லாத்தையும் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். உண்மையாகவே சான்ஸே இல்லை. அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டயலாகு. கேஸ்டிசமை பற்றி பேசியிருக்கு, எல்லாமே பற்றி பேசியிருக்கு இந்த படம். ஸோ ரொம்ப லவ் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம சாய் அபயங்கர், ஃபர்ஸ்ட் தமிழ் படம். சான்ஸே இல்லை. அந்த பாட்டு என்னமோ எனக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. 2 லைன் பாடுறதா அந்த 2 லைன் அந்த பாட்டு எங்கேயும் அந்த 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 கேட்சி லைன் 2 பாடு. அந்த நீ அலையவ அந்த அது ஓரலையவ கரையவ அழகிய நிலவவ நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன காரணமா. அந்த பாட்டு வந்து த்ரூ அவுட் வருது பிட்ஸ் அண்ட் பீசஸில். ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ரீரெக்கார்டிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இதில் வந்து இந்த இவருக்கு ஒரு லவ்வர் வருமா இதில் ஃபஸ்ட் எடுத்ததும், அதாவது பாஸ்ட் லவ், அதாவது எக்ஸல் லவ்வர், அவங்களோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறவர். அவரும் அங்கங்கே காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரும் காமெடி எல்லாமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சோகம் கலந்த ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அதாவது நமக்கு சோகமும் இருக்கும், ஐயோ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு, அதே சமயத்தில் காமெடியும் இருக்கும்ல, அந்த மாதிரி டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒன்று நெகட்டிவ் ஆர் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன். அது வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுங்க. இது வந்து அவ்வளோ நான் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு குழந்தை வந்து தவழ்ந்துட்டு வரும், ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி போகும். நான் நினச்சேன், ஐயோ இது என்னது, இது லாஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களே, எப்படி குழந்தையெல்லாம் நான் தவழ்ந்து ஹைவேஸ்க்கு வரும்னு. ஆனால் அடுத்த நிமிஷமே அது வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுவார். ஸோ அதுவும் லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எடுத்துட்டாங்க. நான் அதுதான் லாஜிக் மிஸ்டேக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் ஓவராலாக இது வந்து என்ன சொல்கிறது, லாஜிக்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாது. இது மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டானாக்கா, நான் இந்த கதை சொல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் அங்கே நடக்குமான்னு ரொம்ப ரேரு. ரொம்ப இது மாதிரி நடக்குமான்னு கூட தெரியல, யாரும் ஒத்துப்பாங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கதைக்களம் வந்துட்டு. வித்தியாசமான கதைக்களம் சூப்பராக இருக்குது. நல்லாவே இந்த படம் வந்து பிளாக் பஸ்டரே ஆகும், நல்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். தீபாவளியில் வந்த படங்களில் 3 படம் வந்திருக்கு, டீசல், பைசன் அண்ட் டூடு. நான் மிச்சம் 2 படம் பார்க்கணும். இந்த படம் வந்து சூப்பராக ஓடும். சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லா ஆக்டர்ஸுமே கலக்கியிருக்காங்க. வித்தியாசமான கதைக்களம். உனக்கு ஏதாவது 2 ஆட் பண்ணணும்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது படம். ரொம்ப நாள் கழிச்சு லைக் அந்த ரத்தம் அதெல்லாம் இல்லாமல் இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவி வித் அ குட் மெசேஜ். ஸோ மெசேஜும் இருக்குங்க, இதில் மெசேஜும் இருக்குது. அதே சமயத்தில் ரசிக்கவும் செய்யலாம். கட்டாயம் போய் மிஸ் பண்ணிடாதீங்க. தீபாவளிக்கு 3 ட்ரீட்டு, 3மே யங்ஸ்டர்ஸுங்க. கட்டாயம் அவங்கள நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குது. போய் படம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.